பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீங்க அந்த மீனாவை கொன்னுட்டு பணத்தை கொடுத்துருங்க, பிரச்சனை சால்வ் ஆயிட போகுது. நீங்க மீனாவை போட்டு தள்ளுறீங்களா இல்ல நாங்க உங்களை போட்டு தள்ளவா? நல்லா யோசிக்குங்க. உங்க கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாளைக்கு இந்நேரத்துக்குள்ள மீனா இறந்துட்டான்ற நியூஸ் வரணும். இல்லன்னா நீங்க இறந்துட்டீங்கன்ற நியூஸ் அவங்களுக்கு போய் சேரும். வரேன். நீங்க மீனாவை போட்டு தள்ளுறீங்களா இல்ல நாங்க உங்களை போட்டு தள்ளவா? இல்லன்னா நீங்க இறந்துட்டீங்கன்ற நியூஸ் அவங்களுக்கு போகும். அம்மா, ஏமா டல்லா இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல மீனா. இல்ல, உங்க முகத்தை பார்க்கும் போதே தெரியுதுமா, திவ்யாக்கு பொண்ணு பாக்குற சடங்கு உங்களுக்கு பிடிக்கலன்னு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மீனா. அம்மா, திவ்யா ஆசைப்பட்ட வாழ்க்கைமா இது. அவ ஆசைப்பட்ட வாழ்க்கை அவளுக்கு அமைச்சு கொடுக்கறது தானே நம்ம கடமை. நாம நம்ம கடமைய மனநிறைவோட செஞ்சாதான் திவ்யா மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் சந்தோஷமா இருப்பா. நீங்க உங்க முகத்தை இப்படி வச்சிருந்தீங்கன்னா திவ்யா உங்களுக்கு இந்த பொண்ணு பாக்குற சடங்கு பிடிக்கலன்னு தானே நினைப்பா. நீங்க சிரிச்சா எவ்வளவு அழகா இருப்பீங்க தெரியுமா? இப்படிதான் அழகா சிரிச்சுக்கிட்டே இருங்க எப்பவும், சரியா? சுகன்யா, மாப்பிள்ளை வீட்டுக்கார வர நேரம் ஆயிடுச்சு. எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? ரெடியா இருக்கு எல்லாம். சரி சரி. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாரும் வர போறாங்க. முகத்தை ஹாப்பியா சந்தோஷமா வச்சுக்கோங்க, சரியா? வாங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். உட்காருங்க. சுகன்யா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வா. வந்துட்டேங்க. வா வா வாங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். தம்பி, உங்க பேர் என்ன? ஆனந்த். சரி. வா. இவங்க தான் என்னுடைய வைஃப் சுகன்யா. வணக்கம் வணக்கம். வணக்கங்க. திவ்யா ரெடி ஆயிட்டாளா? போய் கூட்டிட்டு இதோ கூட்டிட்டு வந்துடுறேங்க. வா மீனா. வாங்கம்மா. சலோ குடுமா. சரிங்கப்பா. சார், காஃபி சாப்பிடுங்க. இந்த பொண்ணு யாருங்க? இவ எங்க பொண்ணு மாதிரிதான். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. எங்க ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. என் பாட்டி குடும்பத்தை சேர்ந்தவங்க. என் பையனும் உங்க பொண்ணும் ஒரே கம்பெனில வேலை பாக்குறாங்க. என் பையன் சொன்னான், உங்க பொண்ணு திவ்யா ரொம்ப அழகா இருப்பா, நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணுன்னு. அவன் சொன்ன மாதிரியே உங்க பொண்ணு ரொம்ப அழகா லட்சணமா இருக்கா. எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருந்தா கல்யாணத்தை பத்தி பேசுவோம். அம்மா, முகத்தை அப்படி வச்சுக்காதீங்கம்மா. அவங்க கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க. நீங்களும் சம்மதம்னு சொல்லுங்க. சம்மந்தி அம்மாவுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல போல இருக்கு. சுகன்யா, என்னாச்சு? இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் தான். ஆனா
என்ன? ஆ, எனக்கு இன்னொரு பொண்ணு இருக்கா. திவ்யாவுக்கு மூத்தவ. அவளுக்கு கல்யாணம் பண்ணாம சின்னவளுக்கு எப்படி கல்யாணம் பண்றதுன்னு தான் நான் யோசிக்கிறேன்.